அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குரானில் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான திக்ர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், அல்லாஹ் உடனே உங்களுக்கு உதவி செய்வான். இந்த வீடியோவில் இந்த திக்ரை மட்டும் நம்ம பார்க்காம, கூடவே இந்த திக்ருக்கு பல நிகழ்வுகள் இருக்குது. அந்த சம்பவங்களையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய அமலில் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த திக்ரை ஓதுனதுனால கிடைச்ச பலன்களையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை சொல்கிறீங்க. கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுங்க. பிரச்சனைகளாகவே தான் இருக்குன்னு நிராசை அடையாமல் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நொடியில் அல்லாஹ் உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உங்களோட தேவைகளை கபூலாக்குவான். இப்போ இந்த திக்ரை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு டைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து காரியங்களை ஒப்படைக்கிறார்களோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான்னு சொல்கிறான். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதே இதுதான். நம்ம தினமும் நிறைய ஓதுறோம் இல்லையா, ஆனால் அது நமக்கு பலன் அளிக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கை தான் இங்கே காரணமாக இருக்கும். நம்ம ஓதுறதை தாண்டி அல்லாஹ் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஓதுறோங்கிறது தான் இங்கே முக்கியம். இபாதத்தை வச்சு மட்டும் நம்ம அடைஞ்சிட முடியாது. நம்மளோட நம்பிக்கையை வச்சு தான் நம்ம செய்கிற இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும், அவன் மீது பொறுப்பு சாட்டணும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, யார் என் மீது பொறுப்பு சாட்டுறாங்களோ அவங்களுக்கு நானே போதுமானவன் அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. மக்கால உள்ளவங்கெல்லாம் நபிக்கு ரொம்ப வேதனைகள் கொடுக்குறாங்க. அல்லாஹ் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு கட்டளையிடுறான். மதீனாக்கு போறாங்க. அங்கே இருக்கும்போது தான் பத்ர் போர் ஆரம்பமாகுது. இது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நடக்கக்கூடிய போர். இது எந்த ஒரு ஆயுதமோ இல்லை குதிரையோ எதுவுமே இல்லை. சஹாபாக்களும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. அந்த எதிர்ப்படை அபூஜஹலோ எல்லா விதமான ஆயுதம் 1000 பேர் கொண்ட படையோட எதிரில் நிற்கிறான். இந்த நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுன ஒரு திக்ரு தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவங்க அந்த நேரத்தில் அவ்வளோ நம்பிக்கையோட ஓதுனதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை கொண்டு உதவி செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு அவனிடம் கையேந்தினாலே அதுவே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவனுடைய உள்ளம் நடுநடுங்கும். குர்ஆன் ஆயத்துகள் அவங்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இது நம்ம கிட்ட இருக்கா? இதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம்னு சொல்றான். அப்ப ஒரு முழு முஃமின்கான அடையாளம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருங்குறது இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 5 வேளை தொழுகிறோம். நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்காக நம்மளும் நிறைய துஆ, நிறைய திக்ருலாம் ஓதுறோம். ஆனா இது மட்டும் பத்தாது. அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவன் மீது வைக்கக்கூடிய பாசம், அதுதான் இங்க வேணும். இதுதான் நம்ம துஆ கபூல் ஆகாம இருக்கிறது காரணம். நமக்கு மட்டும் கஷ்டம் வந்தா ஏன் அல்லாஹ் உடனே உதவ மாட்டேங்கிறான்? ஆனா நபிமார்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்தா அவங்களுக்கு உடனே உதவுறானே. உலகமே எதிர்த்துச்சு, யார் தான் எதிர்க்கல சொல்லுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட விடாம அவங்கள கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு பெரும் தீக்குண்டத்தை ஏற்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி வீசிடலாம், ஏன்னா இவங்க நம்ம வணங்குற சிலைகள்லாம் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து பிளான் பண்றாங்க. அப்ப இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க? பின் வாங்கினாங்களா, இல்ல அழுதாங்களா, இல்ல அவங்க கிட்ட தான் கெஞ்சினாங்களா? இது எதுவுமே பண்ணல. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், நான் அவன் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன், அவன் என்ன பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊர் மக்கள் பிளான் பண்ண மாதிரியே இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? போட்டுட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ அழகா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான்னா, குல்னா யானார் கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நெருப்புக்கு நம்ம கட்டளையிட்டோம், நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது குளுமையாக மாறிவிடு. சுப்ஹானல்லாஹ். அவங்க உடம்புல இருக்கிற ஒரு முடியை கூட கருக முடியாத அளவுக்கு அந்த நெருப்பு குளுமையாக மாறிச்சுதான். எப்படி நடந்துச்சு? யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? ஏன்னா அவங்க ஈமானோடு அல்லாஹ் வளைச்சாங்க. இந்த ஈமான் ஏன் நம்ம கிட்ட இல்லை? நபிமார்களை விடவா அல்லாஹ் நமக்கு அவ்வளோ கஷ்டங்களை தந்துட்டான்? யோசிங்க. ஒரு நபிமார்களும் இஸ்லாத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் அவ்வளோ
அவ்வளோ சோதனைகள் கொடுத்தான். ஆனாலும் துளி கூட அவங்க நம்பிக்கை குறையவே இல்லை. ஒரு நொடிலையும் அல்லாஹ்வை அழைச்சாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுனாங்க. நம்ம இங்கே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வாழ்ந்துட்டு ஒரு கஷ்டம் வந்தால் கையேந்துறோம், ஆனால் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு. அவங்கள ஃபிரௌன் விடாமல் துரத்திட்டு போனால் முன்னாடி கடலை தவிர வேறு பாதையே இல்லை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலை பிளந்து விட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ ஃபிரௌன் சொல்கிறான், என்னோட ஆட்சிக்கு கீழே இந்த நதி இருக்குது, எல்லாமே ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, நான் சொல்கிறத இந்த கடலும் கேட்கும் இந்த நதியும் கேட்கும்னு சொல்லி ஃபிரௌன் இறங்கினான். ஆனால் என்னாச்சு, அல்லாஹின் மீது அவன் நம்பிக்கை வைக்கல, அவனோட பெருமை வீண் கௌரவத்தில் நம்பிக்கை வச்சு இறங்கினான். கடைசியில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படையோட அந்த நதியை கடந்தாங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசம் அல்லாஹ்வின் மீதுள்ள ஈமான் மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்துச்சு, அல்லாஹ் உதவி செஞ்சா. ஃபிரௌன் கிட்ட அவ்வளோ செல்வங்கள், அவ்வளோ படைகள், அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வச்சும் கூட நீரில் மூழ்கி இறந்து போனான். ஒருத்தனுக்கு இந்த உலகத்தினுடைய என்ன அதிகாரம் இருந்தாலும், எவ்வளோ செல்வம் இருந்தாலும், அனைத்துமே இருந்தாலும், அல்லாஹ் ஒருவன் அவன் பக்கம் இல்லை அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் நிச்சயமாக தோல்வி அடைவான், கேவலம் அடைவான். ஆனால் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்கள் பக்கம் இருந்தால், அதாவது அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டால் மட்டும் போதும், உங்களுக்கு இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம வெற்றியை அளிப்போம்னு சொல்கிறான். அந்த வெற்றியை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த நம்பிக்கையில் இருந்து நம்ம அமல் செய்யணும். நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, பெரும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இந்த ஒரு திக்கிற ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நொடியில் அல்லாஹ் உங்களோட அந்த கஷ்டத்தை விட்டும் லேசாக்குவான். இதை நீங்கள் எல்லா நேரமும் ஓதிக்கலாம். எப்போல்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ உடனே நம்பிக்கையோடு இந்த திக்கிற ஓதுங்க. தினமும் இதை ஓதுங்க. ஃபஜ்ர் முடிச்சுட்டு ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. அதிகமாகவும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். நம்ம இதை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடையும், அவன் நமக்கு இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்துக்குருவான்னு ஒரு பாசத்தோடு நம்ம இதை ஒரு முறை ஓதினாலே போதும். அல்லாஹ் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவான். ஆனால் எந்த ஒரு கஷ்டத்துலையும், சிரமத்திலையும், மன வருத்தத்திலையும், வேதனையிலையும் வேற எதையும் யோசிக்காமல், அழுது புலம்பாமல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களா ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லுங்க. அவன் மீது முழு பொறுப்பையும் சாட்டி பாருங்க. ஒரு நொடியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நீக்கிறான்னு நீங்கள் இதை ஒரு முறை உணர்ந்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பதுங்கிற ஒன்றே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.